ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம 10 நிமிஷத்தில் ரொம்ப சுவையான ரவை பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீட்டுக்கு யாரும் கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா டக்குன்னு 10 நிமிஷத்தில் இந்த ரவை பாயாசம் நம்ம செஞ்சிடலாம். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பேனில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் முந்திரி பருப்பு ஒரு 10 அளவுக்கு எடுத்துருக்கேங்க. இப்போ முந்திரி சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறம் முந்திரி எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ அதே நெய்யில் திராட்சை சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு வறுப்பட்டுருச்சு. இப்போ நம்ம முந்திரி திராட்சையும் எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போது முந்திரி திராட்சை வறுத்த அதே நெய்யில் 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேங்க. ரவையை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. கருக விட்டுற வேண்டாங்க. கொஞ்சம் நம்மளுக்கு அந்த வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டா போதும். இப்போ நான் 3 நிமிஷம் கிட்ட ரவையை நல்லா வறுத்துட்டேங்க. இப்போ பாருங்கள், ரவை இந்த அளவுக்கு வறுப்பட்டால் போதுங்க. இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 கப் ரவைக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டால் கரெக்டாக இருக்குங்க. இப்போ தண்ணி சேர்த்துட்டு கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கலாங்க. இப்போ நம்மளுக்கு ரவை தண்ணி எல்லாமே கொஞ்சம் நம்மளுக்கு வெந்து வரணும். ரவையும் தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துட்டு இந்த அளவுக்கு வெந்துருச்சு பாருங்கள். இனி நம்ம இதில் பால் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி காய்ச்சாத பால் தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காய்ச்சின பால்னாலும் சேர்த்துக்கலாம். 1/2 லிட்டர் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதில் கொஞ்சமாக பால் சேர்த்திட்டு முதல்ல மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்க பாலை சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி நம்ம மீதி இருக்க பாலையும் சேர்த்துக்கலாங்க. பால் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் நல்லா திக்காக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ரவை பாயசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பால் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் கிட்ட நல்லா நம்மளுக்கு ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஜீனி சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. நமக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரவை எடுத்து அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் இனிப்பு அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ சுகர் சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் கொஞ்சம் கொதி வரட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 3 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரவை பாயாசம் ரெடி. டீ காஃபி போடுற நேரத்தில் டக்குன்னு நம்ம செஞ்சிடலாங்க. எப்போவும் ஒரே மாதிரியான பாயசம் செய்கிறதுக்கு இது மாதிரி ஒரு தடவை ரவை பாயசம் செஞ்சு பாருங்கள். எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.